This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். பேச ட்ரை பண்ணீங்களா அவர்கிட்ட? பீஸ் நாங்க வந்து ட்ரை பண்ணல. அந்த போட்டோ இருக்குல்ல, போட்டோ முன்னுக்கு தான் எதுவா இருந்தாலும் அவர் போட்டோ முன்னுக்கு தான் வந்து நாங்க பேசியிருக்கோம். நானும் சரி, என் மாமியாரும் சரி, அவங்க அக்காவும் சரி, அவரு முன்னுக்கு தான். அவரு இந்த மாதிரி ஆனா வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் எங்களுக்கு உருவாக்குனாரு தவிர அவர் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் போயிட்டு நம்ம அவருக்கு முன்னுக்கு வந்து நம்ம சொல்றது, இன்னைக்கு வந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்பவே நீங்க சொல்ல ட்ரை பண்ணல? இப்ப உங்க வாட்டர் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிச்சுல, உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அவர் அங்க இருக்காருன்னு, ஏன் அப்பவே அவர்கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணல? இல்லையே, நாங்க அப்ப அந்த நைட்ல இருக்குல்ல, அப்ப அந்த பக்கிட்ட போய் நம்ம நின்னமா ஒரு ஆள் உயிரோட நம்ம கூட இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது தெரியாது. நம்ம வந்து கூட இருப்போம், போவோம், வருவோம், எல்லாமே செய்வோம். ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டா அது யாரா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பயம் வந்துடும். இவங்க எப்படி என்ன உருவத்துல நம்மளுக்கு விட்ட வருவாங்க அப்படின்னு. அந்த நான் சொன்னேன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சென்டோ பண்ணாங்க கை காலனா, அது வந்து வேற. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த ராசம் தெரியும், அந்த உருவம் தெரியல. அப்ப அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி உழுவும் போது காலையில போய் தான் இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா இல்ல என் மேல எதாவது போகுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் பேசியிருக்குமே தவிர இந்த மாதிரி நீங்க வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணல, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்புறம் கடைசி நாள் 16 நாள் இருக்குல்ல, 16 நாள் தானே அவங்கள அந்த கல்லு வச்சு செய்வாங்கல்ல, தட்டி வச்சு கல்லு தானே கொண்டு போய் கடற்கரையில இது பண்ணுவாங்க. ஸோ கடைசி பூஜைக்கு 2 மணிக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூஜை. அப்பதான் அந்த கல்லு எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க. அந்த கல்லுல வந்து கண்ணு இருந்தது. கண்ணு அந்த கல்லு செய்வாங்களா, அந்த தலப்பாலாம் கட்டுவாங்க கல்லுக்கு, செங்கலுக்கு கல்லு கட்டி தானே அந்த பூஜை செய்வாங்க. அவங்க தானே கொண்டு போய் அந்த கடற்கரையில விட்டுட்டு வருவாங்க அந்த கல்ல. அந்த கல்லுல வந்து நைட்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த காலையில வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த கல்லுல வந்து கண்ணு இருந்தது. கண்ணோட உருவம் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. சோ அத நாங்க நைட்லயே பார்த்தோம், எல்லாரும் பார்த்தாங்க. அது நிறைய பேர் போட்டோ எல்லாம் பிடிச்சோம். அவரோட 2 போட்டோ வந்து நான் பிடிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து அந்த கண்ணு, இன்னொன்னு வந்து அவரோட ப்ளூ கலர் சட்டை போட்டு அந்த உருவம். அந்த போட்டோவும் இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன் என் ரூம்ல. இந்த 6 வந்து நைட்ல செய்யறோம்ல, 7 மணிக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப காலை வரைக்கும் போகும்ல, அப்ப அந்த நைட்ல தான் ஐயர் வந்து அந்த ஸ்டாண்ட் பை பண்ணுவாங்கல்ல ஜாமெல்லாம். அந்த ஐயர் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணும்போது அந்த ஐயர் வந்து கொஞ்சம் நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. கதையெல்லாம் சொல்லும் போது இந்த ஒரு வீட்டுல போய் செய்வாங்களே, சோ அந்த கதையெல்லாம் சொல்லும் போது அப்ப இங்க ஏதாவது நடந்திருக்கான்னு எங்க கிட்ட கேட்டாரு. அப்ப இந்த கதையெல்லாம் நாங்க வந்து ஐயர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, ஆனா ஃபுல் உருவம் பார்க்கல, இந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஐயர் சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, தனிமையில உட்காந்து உங்களோட போன் எடுத்து நீங்க வந்து சும்மா அங்கங்க போட்டோ பிடிச்சு பாருங்க, அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பிடிச்சு கிடைச்சதுதான் அந்த உருவம். எனக்கு ப்ளூ கலர் சட்டை, அவரோட ஃபேஸ் ஃபுல்லா இருக்காது, ஜஸ்ட் அந்த ஆஃபா அந்த சைடுல அந்த போட்டோவை இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். அந்த போட்டோ ப்ளூ கலர் சட்டை, அது நிறைய பேர்த்திட்ட அவங்க அண்ணி கிட்ட இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் இருக்கும். அப்பயும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. நீங்க யதார்த்தமா சும்மா பிடிச்சது, அப்புறம் பார்த்தா தெரியுது அவரோட உருவம் இருக்குது. அந்த சமயத்துல வந்து அந்த போட்டோவை நாங்க பாக்கல. ஐயர் சொல்லிட்டு நீங்க பிடிச்சி வச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் லேட்டா பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க, ஏன்னா இன்னைக்குதான் அவங்க கிளம்புற நாளு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐயரும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது வந்து அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஒன்னும் இது எப்படி ஆனா 16 நாள் வந்து கண்டிப்பா அவங்க இங்கதான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து அந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த 16 வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்களோ அது கண்டிப்பா அவராதான் இருக்கும், வேற யாரும் இருக்க முடியாது. அந்த ப்ளூ சட்டையில நீங்க அவரை பார்க்கும்போது அந்த உருவம் எப்படிதான், என்னதான் தெரிஞ்சது உங்களுக்கு? நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கிளம்பி போவோம்ல, அந்த மாதிரி நார்மல் உருவம் தான். ஆனா வந்து ரொம்ப கிளியரா, அப்ப நம்மளாம் வந்து கிளியரா இருக்கும்ல, அந்த போட்டோ வந்து கிளியரா இருக்குது, கொஞ்சம் பயங்கா இருக்கும். ஆனா உருவம் தான் அப்படியே தெரியும் அவரோட. அது நிறைய பேர் பயந்தாங்க, நிறைய பேர் வாங்கிட்டாங்க. சொல்லுங்க, அவர் எப்படி இருந்தாரு? அவங்க அடிப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க மோட்டார் பைக் நைட்ல வந்து கடையில மோட்டார் பைக் செஞ்சுட்டு வரும்போது மழை, வரும்போது வந்து அடிப்பட்டே இறந்துட்டாங்க. அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க இறந்த கூட அவங்களோட ஃப்ரெண்டா யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து போட்டோ பிடிச்சிருந்தாங்க. 5-6 நாள்
கடிச்சுதான் வந்து எங்க வீட்டுலாம் கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து அடிப்பட்டு இறந்தோன்னா அந்த ரத்தம் இதெல்லாம் இருக்கும்ல, அது நிறைய பேர்த்துட்டு காட்டலாம். கொஞ்சம் லேட்டா அந்த கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த கிளியர் ஆயிட்டோன்னா அப்புறம் பாப்பாங்களா அந்த போட்டோ அந்த மாதிரி காமிச்சதுல வந்து ஒரு 6-7 நாள் கழிச்சு காமிச்சது. அதுலயும் ஒரு அதிசயம் நாங்க பார்த்தோம். வெள்ளை சுழல் மாதிரி அது மேல போற மாதிரி அது இருந்தது அவரோட போட்டோ கிட்ட. அதுவும் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒரு புகை மாதிரி. ஆனா வந்து அது வந்து புகையா போல ஒரு சூழல், அந்த ஒரு சுத்துமே அந்த ஒரு காட்சி அந்த போட்டோல அது இருந்தது ஒயிட் கலர்ல. அத நாங்க பார்த்தோம். இது வரைக்கும் வந்து யாராவது வந்து ஆத்மா இல்ல அப்படின்னு ஏதாவது சொன்னா நாங்க நம்பவே மாட்டோம். சொல்றவங்க வந்து நம்ம வந்து வாங்கிக்குவோம். ஆனா வந்து இத வந்து யாரு வந்து கீழே என்ன சொல்லுவாங்க, அது தெரிஞ்சிச்சுனாதான் அவங்களால வந்து இவ்வளவு தூரம் வந்து சிவாய் பண்ண முடியும். ஒரு உருவருக்கே இவங்க இறந்துட்டா நம்ம கூட தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவாங்க, ஒரு 14 நாள் கழிச்சுதான் போவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் மர்மதேசம்.